நேற்று போலீசார் தங்களை தாக்கி காவல் நிலையத்தில் இருந்து வெளியேற்றியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை பெண்கள் முன்வைத்த விவகாரத்தில் தலைமை காவலர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகம்மா சத்திரத்தில் மதுமிதா, செவ்வந்தி, தனம் ஆகிய 3 பேரும் வாடகை வீட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒன்றாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுமிதா என்பவர் தங்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் பொது இடங்களில் வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் கூறி அருண் மற்றும் அவருடைய நண்பர் சிவாஜி என்ற 2 நபர்களும் கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க நேற்று சென்றுள்ளனர். இதனை தெரிந்து கொண்ட மதுமிதா தனது தோழி 2 பேருடன் காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்த சிவாஜியிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது அங்கிருந்த தலைமை காவலர் ராமன் காவல் நிலையத்தில் வாக்குவாதம் செய்யக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த 3 பெண்களும் தலைமை காவலர் ராமனை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் சட்டையை பிடித்துக்கொண்டு தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அங்கு நடந்த சம்பவத்தை தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதனை பார்த்து கடுப்பான காவலர் ராமன் அந்த பெண்களை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் காவல் நிலையமே பரபரப்பானது. இதனையடுத்து காவல் நிலையம் சென்று தங்களை போலீசார் தாக்கியதாகவும் அதனால் தங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி 3 பெண்களும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்ந்தனர். போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கொச்சைப்படுத்தி பேசியதால் தலைமை காவலர் ராமன் மதுமிதாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரம் குறித்து அந்த பெண்கள் பேசுகையில், நாங்கள் புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கு சென்றோம். அங்கிருந்த காவலர் ராமன் சிவாஜியின் பேச்சை கேட்டு எங்களை அடித்து வெளியே தள்ளிவிட்டார். அவர் தாக்கியதில் எனக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தோம். மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் கூறியிருந்தனர். இந்நிலையில் பெண்களை காவல் நிலையத்தில் தலைமை காவலர் தாக்கியதாக 8 வினாடிகள் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதைத் தொடர்ந்து தலைமை காவலர் ராமனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாச பெருமாள் உத்தரவிட்டுள்ளார். பணியில் இருந்த காவலரை ஆபாசமாக பேசியதை தட்டி கேட்ட சம்பவத்தில் தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.